ஆதரவளித்த பாவத்துக்கு அடைக்கலம் கொடுத்த பெண்ணிடமே நகை பறித்ததாக கைது செய்யப்பட்ட தாய் கிழவி சுபலட்சுமி இவர்தான். தஞ்சை ரெட்டிப்பாளையம் சாலை ஆனந்தம் நகரை சேர்ந்த ராஜேந்திரன் ரஞ்சிதம் தம்பதியர் தஞ்சை ராஜா மிராசுதார் மருத்துவமனை அருகில் பெட்டிக்கடை நடத்தி வருகிறார்கள். சில நாட்களுக்கு முன்பு மூதாட்டி ஒருவர் இவர்களது கடைக்கு வந்து தனக்கு யாரும் இல்லை என உதவி கோரியுள்ளார். இறக்கப்பட்ட ரஞ்சிதம் மூதாட்டியை தனது வீடு மற்றும் கடையில் வேலைக்கு வைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. சம்பவத்தன்று மதியம் மூதாட்டியை அழைத்துக் கொண்டு ரஞ்சிதம் வீட்டுக்கு சென்றுள்ளார். வீட்டுக்கு சென்ற மனைவி நீண்ட நேரமாகியும் வராததால் சந்தேகமடைந்த ராஜேந்திரன் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது வீட்டிற்குள் ரஞ்சிதம் மயங்கிய நிலையில் இருந்துள்ளார். அவர் கழுத்தில் அணிந்திருந்த நகைகளையும் உடன் சென்ற மூதாட்டியையும் காணவில்லை. மனைவி ரஞ்சிதத்தின் முகத்தில் தண்ணீர் தெளித்து எழுப்பினார். என்ன நடந்தது என்று விசாரித்த போது வீட்டிற்கு வந்த சிறிது நேரத்தில் மூதாட்டி குடிப்பதற்கு கொடுத்த தண்ணீரை குடித்ததும் தான் மயங்கியதாக கூறினார். அதன் பிறகு மூதாட்டி நகைகளை கழற்றி எடுத்துக்கொண்டு மாயமானது தெரிய வந்தது. கட்டில் அப்படியே படுத்துட்டேன். படுத்தவளுக்கு எந்த உணர்ச்சியுமே எனக்கு இல்லை. இது என்ன செஞ்சிச்சு, சாய் இருந்த இடமா முத நாள் வந்து தெரிஞ்சுக்கிச்சு. எல்லாமே வந்தது நோட்டம் பார்த்து எல்லாமே இருந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு காலி சேனை கழட்டிக்கிட்டு பீரோவை திறந்து எல்லாம் நகை நட்டு எல்லாம் இருந்ததெல்லாம் எடுத்துக்கிட்டு பணம் இருந்துச்சு. 35,000 பணம் வச்சுருந்த ஒரு 500 நோட்டு அதையும் எடுத்துக்கிச்சு. 10 பவுனு மொத்தம் பவுனு கழுத்தில் இருந்ததே 5 பவுனு காலி செய்யணும் மணி போட்டு காசு எல்லாமே அதையும் எடுத்துக்கிச்சு. எல்லாத்தையும் எழுதிட்டு எப்போ வந்துச்சுன்னா எனக்கே தெரியாது. எனக்கு நிதானமே இல்லை. மயக்கம் வந்துருச்சு எனக்கு. நான் படுத்துட்டேன். இது குறித்தான புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை சேகரித்து நகைகளுடன் மாயமான மூதாட்டியை தேடி வந்தனர். தஞ்சை ரயில் நிலையம் அருகில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்றிருந்த ஒரு மூதாட்டியை பிடித்து விசாரித்த போது அவர்தான் நகைகளை அபேஸ் செய்தவர் என்பதும் அவர் திருச்சி மாவட்டம் காந்தி மணப்பெண் உப்புப்பாளையத்தை சேர்ந்த செபாஸ்டியன் என்பவரது மனைவி சுபலட்சுமி என்பதும் தெரிய வந்தது. தொடர்ந்து சுபலட்சுமியிடம் நடத்திய விசாரணையில் ரஞ்சிதத்திற்கு தண்ணீரில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து அவர் அணிந்திருந்த நகைகளை திருடிச் சென்றதை ஒப்புக்கொண்டார். தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பெண்களிடம் அனுதாபம் ஏற்படுவது போல பழகி இதுபோல குடி தண்ணீரில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து நகைகளை திருடியது தெரிய வந்ததால் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாலிமர் செய்திகளுக்காக தஞ்சை செய்தியாளர் ராஜா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.